அப்பத்தை ஆசீர்வதித்தல். திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உங்களுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உங்களுடைய குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவர் எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். Blessing and the bread sacrament prayer. O God, the eternal Father, we ask Thee in the name of Thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of Thy Son, and witness unto Thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of Thy Son, and always remember Him and keep these commandments which He has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask Thee in the name of Thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of the blood of Thy Son, which was shed for them, that they may witness unto Thee, O God, the eternal Father, that they do always remember Him, that they may have spirit to be with them. Amen. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray we, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us for debits as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not to temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. ஜெரேமியா 25ஆம் அதிகாரம் 1 முதல் 38 வசனம் வரை. யோசியாவின் குமாரனாகிய யோக்கியாம் என்கிற யூதேயாவுடைய ராஜாவின் 4ஆம் வருஷத்திற்கு சிரியான பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் அரசாண்ட 1ஆம் வருஷத்திலே யூதேயாவின் ஜனம் அனைத்தையும் குறித்து எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை. The word that had come to the Jeremiah concerning all the people of the Judah in the 4th years of the Jeroboam the son of the Joshua, the king of the Judah, that was in the first years of the Nebuchadnezzar king of the Babylon. வசனம் 2. அதை தீர்க்கதரிசியாகிய எரேமியா யூதேயாவின் ஜனம் அனைத்திற்கும் எருசலேமின் குடிகள் எல்லோருக்கும் அறிவிக்கிறதற்காக அவர்களை நோக்கி, The which of Jeremiah the prophet spake unto all the people of the Judah and to all the inhabitants of the Jerusalem, saying. வசனம் 3. அமோனியின் குமாரனாகிய யோசியாவின் 13ஆம் வருஷம் துவங்கி இந்த நாள் மட்டும் சென்ற இந்த 23 வருஷமாக கர்த்தருடைய வார்த்தையே எனக்கு உண்டாயிற்று. அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கொண்டு வந்தும் நீங்கள் கேளாமற்று போனீர்கள். For the 13th years of the Joshua the sons of the Ammon king of the Judah, even
unto these days, that is the 3 and 20 years, the words of the Lord hate and coming to me, and I have thus spoken unto me, rising early and speaking, but he have not an ear can hear. வசனம் 4. கர்த்தர் உங்களிடத்திற்கு தீர்க்க தரிசனங்களாகிய தம்முடைய சகல ஊழியக்காரர்களையும் ஏற்கனவே அனுப்பி கொண்டார். இருந்தும் நீங்கள் கேளாமலும் கேட்கும்படி உங்கள் செவிகளை சாயாமலும் போனீர்கள். And the Lord hath sent unto you all these servants the prophets, praising early and sending them, but here have not an ear can hear, unclean your ears to the ear. வசனம் 5. அவர்கள் கொண்டு அவர் உங்களில் அவனவன் தன் பொல்லாத வழிகளையும் உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பையும் விட்டு திரும்பி கர்த்தர் உங்களுக்கு உங்கள் பிதாக்களுக்கும் கொடுத்த தேசத்தில் சகலமும் குடி இருந்து He said, turn you again now and everyone from his and evil way, and from this evil of the your doings, and dwell in the lands that the Lord hath and given to you and to your fathers for the every and ever. வசனம் 6. அந்நிய தேவர்களையும் பின்பற்றாமலும் அவைகளுக்கு ஆராதனை செய்யாமலும் அவைகளை பணியாமலும் இருந்து நான் உங்களுக்கு தீமை செய்யாதபடிக்கு உங்கள் கைகளை செய்கைகளாலே எனக்கு கோபம் உண்டாக்காமலும் இருங்கள் என்று சொல்லி அனுப்பினேன். And go not after other gods to serve them, and to worship them, and provoke me not to anger with the work of your hands, and will do you can hurt. வசனம் 7. நீங்களே உங்களுக்கு தீமையாக உங்கள் கோபம் உண்டாக்கும்படி என் சொல்லை கேளாமற்று போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். You have not and hearkened to me, said the Lord, that he might and provoke me to the anger with the work of your the hands to your own heart. வசனம் 8. நீங்கள் என் வார்த்தைகளை கேளாம போனபடியா therefore those said the Lord of the hosts, because he have not and heard me words. வசனம் 9. இதோ நான் வடக்கே இருக்கிற சகல வம்சங்களையும் என் ஊழியக்காரர்களாகிய நேபுகாத்நேச்சர்கள் என்கிற பாபிலோன் ராஜாவையும் அழைத்து அனுப்பி அவர்களை இந்த தேசத்திற்கு விரோதமாக இதன் குடிகளுக்கு விரோதமாகவும் சுற்றிலும் இருக்கிற இந்த எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமாகவும் வரப்பண்ணி அவைகளை சங்கரித்து ஒப்பு கொடுத்து அவைகளை பாழாகவும் இகழக்குறியாகிய போடுதலாகவும் நித்திய வனாந்தரமாகவும் செய்வேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். Behold, I will send that take all the females of the north, said the Lord, and the Nebuchadnezzar the king of the Babylon my the servants, and I will bring them against these lands and against this inhabitants thereof, and against all those nations around about, and I will utterly destroy them and make them and distress men and the sea easing and the proper sure desolations. வசனம் 10. மகிழ்ச்சியான சந்தையும் சந்தோஷத்தின் சந்தையையும் மணவாளர்களின் சத்தத்தையும் மணவாட்டியின் சத்தத்தையும் எந்திரத்தின் சத்தத்தையும் விளக்கின் வெளிச்சத்தையும் அவர்களிலிருந்து நீங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Moreover, I will take from them the voice of the mirth and the voice of the gladness, the voice of the bridegroom and the voice of the bride, and the sound of the millstones and the lights of the candle. வசனம் 11. இந்த தேசம் எல்லாம் வனாந்தரமும் பாழாகும். இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். And this whole land shall be and desolation, and the assailment, and these nations shall serve the kings of the Babylon servants here. வசனம் 12. 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் பாபிலோனின் ராஜாவினிடத்திலும் அந்த ஜாதிகளிடத்திலும் கல்தேயர்களுடைய தேசத்தினிடத்திலும்
அவர்களுடைய அக்கிரமத்தை விசாரித்து அதை நித்திய பலி இடமாக்கி. And it shall come to the pass when sovereignty hears and the compilation that I will and punish the king of the Babylon and the nation, saith the Lord, for their infancy and these lands of the Canaanites, and I will make it a perfect desolations. வசனம் 13. நான் அந்த தேசத்திற்கு விரோதமாய் உரைத்த இந்த வார்த்தைகளை எல்லாம் எரேமியா சகல ராஜாக்களுக்கும் ஜாதிகளுக்கும் விரோதமாக தீர்க்க தரிசனமாய் சொன்னதும் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதுமான யாவையும் அதில் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். And I will and bring upon this land all my words which I have the pronounced against it, that even all the written in this book which is Jeremiah the prophet say against all the nations. வசனம் 14. அநேக ஜாதிகளும் பெரிய ராஜாக்களும் அவர்களையே அடிமை கொள்வார்கள். நான் அவர்களுக்கு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாகவும் அவர்கள் கைகளின் செய்கைகளுக்கு தக்கதாகவும் அதில் அளிப்பேன் என்கிறார். For many nations and the great king shall answer themselves of them also, and I will recompense them according to their deed and according to the work of their own hands. வசனம் 15. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்னை நோக்கி, நான் உன்னை அனுப்புகிற ஜாதிகள் குறித்து நான் தங்களுக்கு அனுப்பும் பட்டயத்தால் அவர்களை தள்ளாடி குத்தி கொட்டு போகும்படிக்கும். For thus said the Lord God of Israel, and to me talk the wine cup of this and privy at my hand, and cause all the nations to whom I send thee to the drink it. வசனம் 16. இந்த உக்கரணமாகிய மதுபானத்தின் பாத்திரத்தை நீ என் கையிலிருந்து வாங்கி அவர்கள் எல்லோருக்கும் அதிலே குடிக்க கொடு என்றார். And they shall drink and be moved and be made because of the sword that I will send among them. வசனம் 17. அப்பொழுது நான் அந்த பாத்திரத்தை கர்த்தருடைய கையிலிருந்து வாங்கி கர்த்தர் என்னை அனுப்பின எல்லா ராஜாக்களுக்கும் குடிக்க கொடுத்தேன். Then took I the cup of world Lord's hands and make all the nations to drink, unto the whom the Lord did send me. வசனம் 18. எருசலேமுக்கு யூதேயாவின் பட்டணங்களுக்கும் அதன் ராஜாக்களுக்கும் அதன் பிரபுக்களுக்கும் அவர்களை இந்த நாளிலிருக்கிறபடி வனாந்தரமும் பழுதும் இகழ்ச்சிக்குறியாகிய ஈசல் போடுதலும் சாபமாக்கிய போடும்படி குடிக்க கொடுத்தேன். To it in Jerusalem and the cities of the Judah and the kings thereof and the princes thereof, to make them and desolations and assessment in easing and the cross as it is this day. வசனம் 19. எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கும் அவன் ஊழியக்காரராகும் அவன் பிரபுக்களுக்கும் அவனுடைய எல்லா ஜனத்திற்கும், Pharaoh kings of the Egypt and the servants and these princes and all these people. வசனம் 20. கலந்து குடியிருக்கிற அனைவருக்கும் உஸ்துஸ் தேசத்தினுடைய எல்லா ராஜாக்களுக்கும் பெலிஸ்தருடைய தேசத்தில் இருக்கிற எல்லா ராஜாக்களுக்கும் அஸ்ரோனுக்கும் காசாவுக்கும் இஸ்ரோனுக்கும் அஸ்ரோத்தில் மீதியாக இருக்கிறவர்களுக்கும் and all the make lay people and all the kings of the lands of the Uzza and all the kings of the lands of the Philistines and Ascalon, the Uzza and the Irkon and the remain of the Ashrod. வசனம் 21. ஏதேமுக்கும் யோவாப்புக்கும் அம்மோன் புத்திரருக்கும் ஏதேம் and the Moab and the children of the Ammon. வசனம் 22. தீருவினுடைய எல்லா ராஜாக்களுக்கும் சீதேனுடைய எல்லா ராஜாக்களுக்கும்
சமுத்திரத்திற்கு அக்கரையான தீவுகளின் ராஜாக்களுக்கும் and all the kings of the Troyes and all the kings of the Zidek and the kings of the Isles which are the behind the sea. வசனம் 23. தேவனுக்கு தாமோவுக்கும் இசுக்கும் கடையாந்திரங்களில் உள்ள அனைவருக்கும் Don and the Tom and Vizu and all that year in the utmost corner. வசனம் 24. அரேபிய தேசத்து எல்லா ராஜாக்களுக்கும் வனாந்தரத்தில் கலந்து குடியிருக்கிறவர்களுடைய எல்லா ராஜாக்களுக்கும் and all the kings of the Arabia and all the kings of the people that dwell in the வசனம் 25. சிம்ரானுடைய எல்லா ராஜாக்களுக்கும் எல்மோனுடைய எல்லா ராஜாக்களுக்கும் மோதியானுடைய எல்லா ராஜாக்களுக்கும் and all the kings of the Zeram are and all the kings of the Helamo and all the kings of the Murias. வசனம் 26. வடக்கே இருக்கிற எல்லா ராஜாக்களுக்கும் சமீபமானவர்களும் தூரமானவர்களும் ஆகிய அவர்களுக்கும் பூமியின் மீது உள்ள சகல தேசத்து ராஜாக்களுக்கும் குடிக்க கொடுத்தேன். சேசாக்கு என்கிற ராஜாவுக்கும் அவர்களுக்கு பிற்பாடு குடிப்பான் என்கிறார். And all the kings of the north and far and the near one with this another and all the kingdoms of the world which are upon the face of the earth and the kings of the Sisha shall drink after them. வசனம் 27. நீங்கள் குடித்து வெறித்து வாந்தி பண்ணி நான் உங்களுக்குள் அனுப்பும் பட்டயத்தாலே எழுந்திராதபடிக்கு விழுங்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று நீங்கள் அவருக்கு சொல்லி, therefore this shalt say unto them, those said the Lord have asked the God of the Israel, drink ye and be drunken and spoil and the fall and the rise no more because of the sword which I will send among you. வசனம் 28. அவர்கள் குடிக்கிறதற்கு அந்த பாத்திரத்தை உன் கையிலே வாங்க மாட்டோம் என்று சொல்வார்களானால் நீ அவர்களை நோக்கி நீ குடித்து தீர வேண்டும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்று சொல். And it shall be, if they refuse to take the cup and then are to the drink, then shall thou and say unto them, thus said the Lord of the earth, shall and continually drink. வசனம் 29. இதோ தீங்கை கட்டளையிட நான் என் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்திலே தோக்கும்போது நீங்கள் தண்டனைக்கு தப்புவீர்களா? நீங்கள் தப்புவதே இல்லை. நான் பூமியின் எல்லா குடிகளின் மேலும் பட்டயத்தை வரவழைக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். For lo I bring to the brink evil and the city which is called by my name, and should he be an utterly unpunished, he shall not be unpunished, for I will call for this sword upon all the inhabitants of the earth, said the Lord of the hosts. வசனம் 30. ஆதலால் நீங்கள் அவர்களுக்கு விரோதமாக இந்த வார்த்தைகளை எல்லாம் தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களை நோக்கி கர்த்தர் உரைத்திருந்து கெர்ஜித்து தமது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து தம்முடைய சத்தத்தை கேட்டி தம்முடைய தாவரத்துக்கு விரோதமாய் கெர்ஜித்து ஆலய மீதிக்கிறவர்கள் ஆர்ப்பரிப்பது போல் பூமியினுடைய எல்லா குடிகளுக்கும் விரோதமாக ஆர்ப்பரிப்பார் என்று சொல் என்றார். Therefore and prophesy though against them all the words, and say unto them, the Lord shall enter from an high and utter his voice from his holy habitation. He shall mighty upon this habitation. He shall give the shore as they that enter the grapes against all these inhabitants of the earth. வசனம் 31. ஆரவாரமும் பூமியின் கடையாந்திரம் மட்டும் போய் எட்டும்.
ஜாதிகளுடனே கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. மாமிசமான யாவரோடும் அவர் நியாயத்துக்குள் பிரவேசிப்பார். துன்மார்க்கர்களே பட்டயத்திற்கு ஒப்பு கொடுப்பார் என்று கர்த்தர் சொல்கிறார். A noise shall and come even to the end of the earth, for the Lord and hate a controversy. With the nations he will and play, with all the flesh he will and give them that be wicked to the sword, said the Lord. வசனம் 32. இதோ ஜாதிகளுக்கு தீமை பூமியின் எல்லைகளில் இருந்து மகா கூச்சல் எழும்பும். So said the Lord hath asked, behold, he will shall and go forth from nation to the nation, and a great whirlwind shall be and raise it up from the coasts of the earth. வசனம் 33. அக்காலத்திலே பூமியின் ஒரு முனை துவங்கி பூமியின் மறுமுனை மட்டும் கர்த்தரால் கொலை உண்டவர்கள் கிடப்பார்கள். அவர்கள் புலம்பப்படாமலும் சேர்க்கப்படாமலும் அடக்கம் பண்ணப்படாமலும் பூமியில் மேலே ஏறுவார்கள். And the shelling of the Lord and shall be at that day from one and the end of the earth even unto the other and end of the earth. They shall not be limited, neither gathered nor buried. They shall and be due upon this ground. வசனம் 34. மேய்ப்பர்களோ அலறுங்கள், மந்தை பிரஸ்தாவமானவர்களோ சாம்பலில் புரண்டு கதறுங்கள். நீங்கள் வெட்கப்பட்டவும் அடிக்கப்படவும் உங்கள் நாட்கள் நிறைவேறின. உச்சிதமான பத்திரம் போல் விழுந்து நொறுங்கு போவீர்கள். His shepherd and carry and yourselves in the also he principle of the law for the days of your soldier and after your dispersion are the completion, and he shall and for like a pleasant visual. வசனம் 35. மேய்ப்பர்கள் ஓடி போகிறதற்கும் மந்தைகள் பிரஸ்தாவமானவர்கள் தப்பிக்கொள்வதற்கும் இடம் இராது. And the shepherd shall and have no way of play, nor the principle of the flock to the escape. வசனம் 36. தங்கள் மேய்ச்சல்களை கர்த்தர் பாழாக்கின நிமித்தம் மேய்ப்பார்கள் கூப்பிடுகிறதும் மந்தைகளில் பிரஸ்தாவமானவர்கள் அலர்கிறதுமான சத்தம் உண்டாகும். A voice of the carrier of the shepherd and howling of this principle of the flocks shall and be here, for the Lord hate and splendor there in spouse through. வசனம் 37. அவர்கள் சுகித்து இருந்த தாவரங்கள் கர்த்தருடைய கோபத்தின் எரிச்சல்களாலே சங்காரமான. And these visible habitations are cut down because of the fierce curse again of the Lord. வசனம் 38. அவர் பதிவிருந்தும் புறப்படும் சிங்கத்தை போல் இருப்பார். ஓடுகிறவனுடைய உக்கிரணத்தினால் அவனுடைய உக்கிரண கோபத்தினாலும் அவர்கள் தேசம் பாழாகிறதற்கென்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்று சொல் என்றார். He hate and forsaken his cover as the land, for their lands is the desolate because of the firecans of the oppressor, and because of this and fear again. ஹாமிஸ் புக் ரொம்ப நாள் கழிச்சு படிக்கிறோம், டைம் இல்லாதனால. சரி, எனக்கு 24 வயது, அவனுக்கு கிட்டத்தட்ட 25 வயது. நாங்கள் செட்டில் ஆகி ஒரு குடும்பத்தை நடத்த தயாராக இருக்கிறோம். ஏன் காத்திருக்க வேண்டும்? மீண்டும் அது சரியாக இருக்கிறது. அவள் அவர்களின் தந்தையை நோக்கி சைகை செய்தாள். டாட் தனது அனுமதியை அளித்துள்ளார்.
அதேபோல் பிஷப் மற்றும் டீக்கனும் அனுமதித்துள்ளனர். ஆனால் இது இன்னும் மிகவும் அவசரமாக தெரிகிறது. நீங்கள் எங்கே வசிப்பீர்கள்? இதோ. எம்மா கிரேஸ் தரையை நோக்கி சுட்டிக்காட்டினாள். என்ன? லோரீன் டாட்டை நோக்கி கண்களை திருப்பினாள். அவன் மீண்டும் தலையசைத்தான். பின்னர் அவள் எம்மா கிரேஸை திரும்பி பார்த்தாள். நீங்களும் ஜானும் இங்கே வாழப் போகிறீர்களா? ஆமாம். ஜான் தனது பெற்றோரிடம்தான் திருமணத்தை முன்மொழிய போவதாகச் சொன்னபோது நாங்கள் அவர்களுடன் வாழலாம் என்று சொன்னார்கள். முதலாவதாக, எலியாசும் ஜாய்ஸும் எலியாஸ் தங்கள் சொத்தில் அவளுக்காக கட்டிய வீட்டில் வசிப்பதால் அவர்களுக்கு நிறைய இடம் இருக்கிறது. இரண்டாவதாக, ஜான் தனது டேட் மற்றும் எலியாசுடன் பால் பண்ணையை தொடர்ந்து நடத்த முடியும் என்பதால். லோரீன் தன் உதடுகளை ஒன்றாக அழுத்தினாள். ஜானின் அக்கா ஜாய்ஸை மணப்பதற்கு சற்று முன்பு எலியாஸ் ஜூக் தனக்காக ஒரு வீட்டை கட்டியிருந்தான் என்பதை அவள் நன்கு அறிந்திருந்தாள். ரியான் லோரீனுக்கு ஒரு வீடு கட்ட வேண்டிய நிலத்தில். ஆனால் ரியான் அதை கட்ட ஒருபோதும் முயற்சி செய்யவில்லை. பின்னர் அவள் வயிறு முறுக்கியது. நினைவுகளின் வெள்ளம் அவளை மூழ்கடிக்காமல் இருக்க அவள் உழைக்க வேண்டியிருந்தது. Right, I'm 24, and he's almost 25, and we're ready to settle down and have a family. Why wait? Again, it just feels right. She gestured at their father. Dad has given his permission, as have the bishop and deacon. But this still seems awfully rushed. Where will you live? Here. Emma Grace pointed toward the floor. What? Loreen turned her eyes to Dad, and he nodded again. Then she looked back at Emma Grace. You and John are going to live here? Yeah. When John told his parents he planned to propose, they said we could live with them. First, they have plenty of room since Elias and Joyce live in the house Elias built for her on their property. And second, because then John could continue running the dairy farm with his dad and Elias. Loreen pressed her lips together. She was perfectly aware that Elias Zook, just before he married John's older sister, Joyce, had built a house for her, on the land where Ryan was supposed to build a house for Loreen. But Ryan never got around to building it, and then her stomach twisted, and she had to work to keep a flood of memories from pulling her under. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நான் மிஸ் புக் படித்தேன். முடிச்சாச்சு. இயல் 7 இக்ரீசனும் லீசாவும் கைவிடப்பட்டவர். ஜாப்ஸ் உயர்நிலைப் பள்ளியில் தேர்வு பெற்ற பின் அவருடைய கோடை காலத்தில் ஒரு சிற்றை அறையில் ஒன்றாக வாழ்ந்து முதலாகவே இக்சரின் பிரான்சன் அவருடைய வாழ்வில் அழைத்தோடும் ஓர் அங்கமாகவே மாறிவிட்டார்கள். ஒரு புக்கு முடிஞ்சது, ஒரு லைன். அடுத்த புக்கு அந்த புக்கில் லாஸ்ட் அவர்கள் ஐன்ஸ்டைனுடன் மற்றும் மகாராஜ் ஜெயின் உருவாக்கப்பட்டார்கள். படங்கள் அலங்கரித்தன. தரையிலே ஓர் ஆப்பிள். 2. அடுத்து ஒரு புக்கு 7ஆம் அதிகாரம். நாம் பயன்படுத்தும் கருவிகள் சமத்துவம் இன்மையை எவ்வாறு வளர்க்கிறது என.
துறையில் மிகவும் அங்கீகரிக்கப்பட்ட 2 நடைமுறை வடிவங்கள் ஒரு நடுவர் எங்கள் மன்றம் மற்றும் மத்தியஸ்தம் ஆகும். ஒரு லைன் முடிச்சாச்சு. அடுத்தது லாஸ்ட் ஒரு லைன். எங்கள் பிரச்சனையை நமது வரையறுக்கப்பட்ட நனவை பற்றி அறியாமை நாம் கண்ணுக்கு தெரியாத அளவு ஆதிக்கம் செலுத்தும் ஒரு கலாச்சார திட்டத்தில் உட்பொதிக்கப்பட்டு இருக்கலாம். அடுத்து ஜி, ஏழாவது தான் ஜி. ஹல் காம் மத் ஹல் இஸ்லாமிய ஹா கா அல் காமா அல் இஸ்லாமியா ஜிஏஐ இஸ்லாமிய குழு ஐஜி 1970களின் பிற்பகுதியிலிருந்து செயல்படும் ஒரு பூர்வீக எகிப்திய இஸ்லாமிய தீவிரவாத குழுவான இஸ்லாமிய குழு தளர்வாக ஒழுங்கமைக்கப்படத்தக்கதாக தெரிகிறது. எளிதில் அடையாளம் காணப்படக்கூடிய ஒரு செயல்பட தலைவர் கூட இல்லை. அடுத்து கடைசி லைன். குறிப்பு பெக்கெட் ஐஜேஎஃப் நவீன கிளர்ச்சிகள் மற்றும் எதிர்கால கிளர்ச்சிகள் 1950 முதல் கொரில்லாக்கள் மற்றும் அவர்களின் எதிரிகள் பிளோடேலியா டெய்லர் பிரான்சிஸ் 2001 ஜோஸ் ஆண்டோனி ஜேம்ஸ் அமெரிக்கா மற்றும் கொரில்லா போர் லூயிஸ் லில்லி கென்டெயின் பல்கலைக்கழகம் அச்சகம் 2000 குஸ்மான் அபி மாயில் சென்ஸ்ட்ரியோ லூசிமீனியா சேவை பார்க்கவும். அத்தியாயம் 7 பயங்கரவாதத்தை எவ்வாறு ஆராய்வது, பயங்கரவாதம் மற்றும் தொடர்புடைய தலைப்புகள் குறித்து செய்திகள் பகுப்பாய்வு மற்றும் புலமை பரிசீலிகள் பற்றிய கூடுதல் ஆராய்ச்சிகளுக்கான சில பரிந்துரைகளை இந்த அத்தியாயம் வழங்குகிறது. சட்ட ஆராய்ச்சி தேவைப்படும் போது பொதுவான தலைப்பு சூழல் மற்றும் மேற்கோள்கள் கைகளில் இருப்பது நேரத்தை விரக்தியாயும் மிச்சப்படுத்தும். கடலூருக்கு போனோம். கடலூரில் சில்லர் பீச், அங்கே ப்ளூ ஃப்ளாக் பீச் ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஓப்பன் பண்ணலை. ஸோ சென்னையில் கூட அந்தளவுக்கு கொஞ்சம் டெவலப் இல்லாத மாதிரி சின்ன இடம் சில்வர் பீச். அதை ஓரளவுக்கு சின்னதாகவே நல்லா அழகாகவும் டெவலப் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. அப்புறம் பத்திரமா போயிட்டு வந்தாச்சு. நேற்று தினத்தில் ஜோஸ் பற்றி தேசியமணிகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இப்படிலாம் நடந்தது அங்கே. ஆனாலும் கடவுள் என்னை பாதுகாத்து கொண்டு வந்தார் அப்படின்றத சொன்னேன். ஜோஸ் ஃபோட்டோ சூப்பரான எடுத்தேன்னா ஜோஸ் எடுத்த ஃபோட்டோலாம் இப்படி இருக்குது. அதை பற்றி நான் வருத்தப்படல.
அவன் என்ன நோக்கத்துக்கு என்னை கூப்பிட்டு போனாலும் தெரியாது. ஆனால் அதோட நோக்கம் எனக்கு உள்ள கடவுள் உணர்த்திட்டார், தெரிஞ்சுக்கிட்டேன். நல்ல இடத்துக்கு என்னை கொண்டு வந்தார். நன்றி. அன்பின் பரலோக தகப்பனே. ஆமென்.